உங்களுக்கு கண்டிப்பா எடுத்துறேன். தீபாவளிக்குள்ள கண்டிப்பா எடுத்துறேன். தீபாவளி முடிஞ்ச உடனே எடுத்துறேன். மாசம் பிறந்த உடனே எடுத்துறேன். இந்த மாச கடைசிக்குள்ள எடுத்துறேன் அப்படின்ட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு தள்ளி போட்டே வருவாங்க. இந்த மாதிரி தள்ளி போடும்போது அவங்களோட வயசு கூடுது, ரிஸ்க்கும் கூடுது. ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது நோய் வந்து தான் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம எல்லாரும் டிராவல் பண்ணி தான் இன்னைக்கு ஒர்க் பண்றோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய். ஸோ நம்ம சரியா இருந்தா கூட நமக்கு முன்னாடி போறவங்களும் நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்க சரியா இருந்தா, சரியா வண்டி ஓட்டி வந்தாதான் நம்ம சரியா போக முடியும். அந்த மாதிரி ரிஸ்க்ல தான் நம்ம எல்லாருமே டிராவல் பண்ணி இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஹாஸ்பிட்டலைசேஷன் ஏதாவது ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிற பணம் ஒரே நாள்ல ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ற மாதிரி வரும். நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா நாட்கடத்தாம நல்ல ஹெல்த்தியா இருக்கும்போது நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா டே ஒன்ல இருந்து எனி ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்க எந்த சூழலையும் எந்த இடத்துலயும் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனாலும் இந்த பாலிசி உங்க லைஃபை சேவ் பண்றதுக்கு உதவும். இதுக்கு இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்றது உங்க லைஃபை சரியான நேரத்தில் சேவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பாலிசிஸ் பத்தின முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.